ஸோ நம்ம இப்போ வந்து ரோம், கிரேக்கம் அந்த மாதிரியெல்லாம் கலந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக போயிட்டு இருந்தனால இப்போ நம்ம என்னென்னா ரொம்ப நான் ஃபிக்ஷன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் லாஸ்ட் கப்பல் போகிற 2 வீடியோவில். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம ரீட் பண்ண புக்ஸை வந்து ஃபிக்ஷனாக ரீட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஒரு சஜஷனாக இருக்கட்டும், இல்லை எப்படி இருந்தது இந்த புக்கு எனக்கு வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலை வந்து நம்ம சொல்லலாம். அப்போ அதை வந்து பார்க்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க, சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கக்கூடியவங்க, பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக படுறவங்க வந்து வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வாரம் நாம் வந்து இந்த சந்திக்க போகும் புத்தகங்கள் கிரேக், ரோமம் தாண்டி இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி 5 புத்தகங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக வந்து வந்துடும், இது தெரியாட்டா பரவாயில்ல. அதனால் வந்து இந்த 5 புத்தகங்கள் பற்றி நாங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். அப்புறமா இதெல்லாம் இந்த புக்ஸ் வந்து ஃபிக்ஷனாக இருக்குது. இது வந்து ஒரு பை கோயின்சிடென்ஸாகவே நான் ரீசெண்டாக ரீட் பண்ண ஜாப்பனீஸ் கொரியன் புக்ஸாக இருக்குது. அது மாதிரி அவரும் ரீட் பண்ண ஜாப்பனீஸ் கொரியன் புக்ஸை பற்றி அவர் பேசுவார். இது புக்ஸை வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்குகளோட அட்டைப்படம் தான் நண்பர்களே. இதுதான் உண்மையான விஷயம். அழகழகான அட்டைப்படங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அட்டைப்படம், இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரிப்பட்ட அட்டைப்படங்கள் இந்த ஆமாம், இது வந்து நாங்களே விற்கிறதுக்கு கீழே லிங்க் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் கொடுத்தா நம்ம விற்கலாம். இல்லாட்டா நமக்கு காசு இல்லாமல் விற்கிறதுக்கு எந்த பிரோஜனம் இல்லை. சரி, இப்போ ஆரம்பிப்போம். இப்போ வந்து நீ ஆரம்பிப்போம். அந்த அட்டைகளில் வந்து டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப் அப்படிங்கிற புத்தகம். இதை வந்து நீ அப்படியே ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ வந்து என்னென்னா பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ரொம்ப இந்த புக்கு வந்து நான் நான் திருடிட்டு போனேன். யூஸ்வலாகவே நம்மள்ட்ட வந்து இந்த புக்கு ஒருத்தர் வாங்கிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதனால தான் நமக்கு வந்து எப்போவுமே சும்மா ஒரு இதை அவுட் ஆஃப் த டாபிக் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு புக் பட்டின்னு ஒருத்தர் இருக்கணும்னு நான் நினைப்பேன். நீ ஒரு புக்கு வாசிக்கிறேன்னா நீ வாசிக்கிற, இன்னொருத்தன் அதை ஷேர் பண்ணுற, அவன்கிட்ட ஒரு புக்கு இருக்கும், அதை நீ வாங்குற, ஒன்ட்டு இருக்க புக்கை நீ மாத்துற. இதுதான் வந்து ஒரு பெட்லர் என்ன வேலை பண்ணுவானோ அதை நீ பண்ணணும். புக்கை வச்சுருந்தா அதுதான் முக்கியமானது. புக் பெட்லிங் நாங்கள் பண்ணுறது வந்து புக் பெட்லிங், பிடிஎஃப், இது எல்லாமே நம்ம பண்ணுவோம் யூஸ்வலாக. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கியோ பேஸ்டு ஒரு புக். ஆனால் டோக்கியோன்னு நம்ம கற்பனை பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா, அங்கே வந்து பயங்கரமான நியான் லைட்ஸு, பயங்கரமான சிட்டி, பரபரப்பான வாழ்க்கை. ஜப்பானில் வந்து டோக்கியோ ரொம்ப பரபரப்பாக இருப்பானுங்க. ஓகேவா? மெயின் சிட்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிற சிட்டி. ஸோ அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 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 20 to 25 இருக்க ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறான். காமன் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறது வந்து ஹார்ட் பிரேக். அவருக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி போயிடும் ஃபஸ்ட்டு. 2வது வந்து வேலை போயிடும், ஜாப் போயிடும். அப்புறம் 3வது வந்து அவள் இருந்த இடமும் காலியாகி போயிடும். ஸோ வந்து அவள் வந்து திரும்ப 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கதை அது. ஆனால் வந்து இது வந்து ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு மோட்டிவேஷனலான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிற மாதிரிலாம் அந்த புக்கு இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு புக்கு. ஸோ அவள் வந்து ஒரு புக் ஷாப்புக்கு வந்து போயிருப்பாள். அவளோட மாமா வந்து ஒரு புக்கு கடை வச்சுருப்பார், செகண்ட் ஹேண்ட் புக்கு கடை வந்து வச்சுருப்பார். அந்த செகண்ட் ஹேண்ட் புக்கு கடையில் இவ வந்து போய் தங்கிட்டு அங்கே அவள் மாமாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி போவான். அப்படி ஒன்று இருக்குது. நம்ம இமேஜினேஷனில் நம்ம இருப்போம்ல, நமக்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் ஒரு புக்கு கடையில் ஒரு ஊர் ஓரமாக ஒரு ஸ்லோ பேஸ்ட்டாக உட்காந்து அந்த புக்கு கடையிலே வேலை பார்த்து மிஸ்கின் மடியில் உட்காந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப இலகுவாக நம்ம வந்து இமேஜினேஷனில் நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இந்த புக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வாங்கினது இந்த காரணம் வந்து அட்டைப்படம் தான். கண்டிப்பாக அது அட்டைப்படம் தான் என்னோட நான் வாங்குறதுக்கு காரணம். ஆனால் வந்து நண்பர் தான் வாசித்தார். ஸோ வந்து மேல்கொண்டு நீ சொல்லு. ஸோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் பிரேக், ஒவ்வொரு ஹார்ட் பிரேக்குக்கு வந்து ஹீலிங்குங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இவென்ச்சுவலாக ஒரு ஹார்ட் பிரேக்குன்னு ஒன்று நடந்தால் ஹீலிங்கிறது வந்து இன்எவிட்டபிள். ஓகேவா? ஆனால் அந்த ஹீலிங்குக்குள்ளே எஃபர்ட் வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் போடுறது தான் முக்கியம். இப்போது அவளுக்கு வந்து அந்த ஹீலிங்குக்குள்ளே என்விரான்மெண்ட்டாக என்னவா இருக்கும்னா, எல்லாருமே ஸ்லோ பேஸ்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது இப்போ எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி இருக்க எல்லாருக்குமே என்னவா இருக்குது,
மச்சி எங்கேயாவது போய் ஒரு மலை கிராமத்தில் நான் உட்காந்துட்டு ஒய்ஃபை இன்டர்நெட் எதுவுமே இல்லாமல் நான் இருக்கணும்டா மச்சி அப்படின்பா. அதுக்கப்புறம் நம்ம வந்து எவன்டா காசு கொடுப்பான்றதை தாண்டி நம்ம ஆட்களால் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேலே இருக்கவும் முடியாது. வைஃபை இல்லைன்னா நீ இருந்துருவியா? இருக்க முடியாது. அவ்வளோதான். நம்ம வந்து அப்புறம் உண்மையிலேயே நம்ம பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் மலை கிராமத்தில் நமக்கு டீ கடை கூட போட தெரியாது. ஏன்னா நமக்கு டீ ஆத்த கூட தெரியாது. மேனேஜரோட கால் அட்டன் பண்ணல உட்கார வச்சிருக்காங்க நண்பர்கள். நான் வந்து அந்த மாதிரி வைஃபை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு VPN ஒர்க் ஆகல நண்பர்களே. அதனால எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த இடம் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவோம்ல. இதில் வந்து அந்த புக் ஷாப் தான் அவளோட தெரபிஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டர் அது ஆமாம். இன்னொன்று புக் ஸ்டோர் நிறைய பேர் போகிற பழக்கமே இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு துணி கடைக்கு போகிற மாதிரி ஒரு ரீடிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, நம்ம துணி கடைக்கு போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன எக்ஸைட்டேஷன் இருக்கோ அது வந்து ஒரு புக்கு கடைக்கு போகும்போது இருக்கும். நீ ஷாப்பிங் போகிற மாதிரி ஒரு புக்கு கடை போனோன்னா நீ வந்து இன்னொன்று ஒரு புக்கு கடைக்கு போயிட்டு நீ வந்து ஒரு 10 நிமிஷத்துலலாம் வெளியே வர மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிஷம் நீ வந்து ஒவ்வொரு புக்காக பார்த்து என்ன வந்திருக்கு, வாங்குறியோ வாங்கலையோ அந்த அட்டைப்படத்தை பார்ப்ப, உள்ளே இருப்ப, யார் யார் என்னென்ன புக் எடுக்கிறாங்கன்னு நோட் பண்ணுவேன். அப்பப்போ சைடில் போயிட்டு இந்த புக்கு ஃபெட்டிஸ் இருக்கவனுங்கெல்லாம் மோந்து வேற பார்ப்பானுங்க புக்கை. அவனுங்க ஒரு கேங் இருப்பானுங்க. இப்படி நீ வந்து வித்தியாசமான ஆட்களை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு புக் ஷாப்பில் ஒரு அங்கிளுக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்கும் ஒரு நார்மலான வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அவள் எப்படி ஹீல் ஆகுறான், அந்த ஃபேஸ் ஆஃப் த லைஃப்பில் அவளுக்கு ஹீல் ஆகும். இந்த அங்கிளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நான் வந்து நமக்கு யாராவது ஃபீமேல் ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு புக்கு இது. நான் வாசித்த ஒரு புக்கு, டேஸ் அட் த மொரிசாக்கி புக் ஷாப். அந்த அட்டைப்படம் அவனுக்கு நான் கொடுத்ததுலேருந்து அப்புறமா அடுத்து இன்னொரு அட்டைப்படம் நல்லா இருந்தது எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு புக் ஷாப் போகுது. எனக்கு என்னென்னா, கொஞ்சம் முன்னாடி சொன்ன விஷயந்தான், ஒரு புக் ஷாப்புக்குள்ளே போனால் 45 நிமிஷம் கழிஞ்சு வருவான்னு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு சிமிலரான ஒரு பர்சன் தான். நான் வந்து ஒரு ஆவிடான ரீடர் அப்படின்லாம் நான் வந்து சொல்லிக்க மாட்டேன். என்னென்னா, எனக்கு வந்து சில நாள் டைம் இருக்காது. எனக்கு ஒரு புக்குக்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்குள்ள டைம் வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கும். சில டைமில் நான் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 2000 பேஜும் வாசிக்க முடியும். ஒரு டைமில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபங்க்ஷனாகவும் வந்து வாசிக்க முடியும். ஒரு 50-60 பேஜ் தான் வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு எப்படியோ ஒரு 30 பேஜ் 40 பேஜ் மாதம் வாசிக்கிற மாதிரி தான் என்னோட இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டைம்லைன் இருக்குது. நான் முக்கால்வாசி இல்லாட்டா நான் வந்து புக் சம்மரி அந்த மாதிரி பார்த்துப்பேன். நான் வந்து இந்த புக்கை வாங்குகிற டைமில் என்னென்னா, எனக்கு நான் வந்து கொச்சினில் தங்கியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த புக் ஷாப்பு போகிறது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அங்கே வந்து லூலு மால் இருக்குது. அந்த லூலு மாலில் இருக்கக்கூடிய கிராஸ்வேர்டு எப்படின்னா, அங்கே நிறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய புக் ஷாப்ஸ் வந்து நான் நிறைய புக்ஸ் வந்து சேம் புக்ஸ் தான் நிறைய பார்ப்பேன். அங்கே இருக்கக்கூடிய புக் ஷாப் எப்படின்னா நிறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த புக்ஸும் மாறிக்கிட்டே வரும். அந்த ஒரு ஷஃபில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் புது புக்ஸ் வரும். அந்த புது புக்ஸே நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு வாரமுமே நான் இன்ட்ரெஸ்டிங்காக நான் போவேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு அட்டைப்படம் பார்க்க எனக்கு அது ஒரு 1 hour 1.5 hours எனக்கு வந்து நான் ஒரு பீஸ்ஃபுல் டைமோ ஒரு மீ டைம் மாதிரி நான் அதை எடுத்துப்பேன். இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபில் தான் நாங்கள் இருப்பேன். அந்த ஜாபோட இதே வந்து ஒரு 7 days ஒர்க் பண்ணுற மாதிரி 10 hours into 7 days ஒர்க் பண்ணுற இடத்துல நான் வந்து கொஞ்சம் டைம் எனக்கு மேக் பண்ணிவிட்டு நான் ஒரு புக் ஷாப்புக்கு போயிட்டு நான் வந்து அதை வாசிச்சு போவேன். எல்லா புக்ஸையும் பார்ப்பேன். அன்னைக்கு வந்து எவ்வளோ அடி என்ன இந்த வாரம் விழுந்திருக்கோ, எனக்கு அது பிடிக்குதோ இல்லையோ அந்த ஒரு புக்கை வந்து பார்த்து எனக்கு அந்த எசன்ஸ் பிடிச்சிருந்தா நான் வாங்கிடுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து எனக்கு புக்கு கலெக்ஷன் மாதிரி தான் நான் வந்து நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். நான் புக் கலெக்ஷன் மாதிரி எனக்கு தேவை. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் வந்து புக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா. புக்கோட ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நம்ம ஒரு மாத சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸை வாங்கி போடுறோம். ஒரு 400 ரூபாய் நெட்ஃப்ளிக்ஸு. அதில் கூட எல்லா ஒரு 2000 படம் இருக்குமா, 2 படம் கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நமக்கு அதுக்கு வந்து எப்போவும் வந்து பண்ண இருக்கும். இப்போ புக்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிறது, இப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஏன் இடம் கிடைக்குது, நீ இல்லை ஆல்ரெடி படித்து கிழிச்சிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா அது வாங்கி வச்சும்போது நமக்கு அன்னைக்கு அந்த டைமில் எனக்கு என்ன மூட் இருக்கோ அப்போ ஒரு 10 பக்கம் எடுத்து வாசிக்கிற மாதிரி தான் நான் வந்து புக்ஸ் அணுகிறேன். இது அட்டே ஒரு மாதிரி அந்த மொரிசாக்கி புக் ஷாப் மாதிரி. ஆமாம் இது டைட்டில் சொல்லிடு. ஆமாம், இது வந்து டேஸ் அட் த மொரிசாக்கி புக் ஷாப். இது வந்து வெல்கம் டு த ஹியூனம் டாங் புக் ஷாப். ஆமாம். ஸோ நாங்கள் வந்து பயங்கரமான கோயின்சிடன்ஸ் என்னன்னா எல்லாமே டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ஸ் தான். இது வந்து கொரியன் டிரான்ஸ்லேட்டட், இது வந்து ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டட். ஆமாம், இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக சிமிலர் ப்ரிமைஸில் இருக்கிறதா. அந்த புக் ஷாப்பில் இருக்கிற ப்ரிமைஸ்னால நான் சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் இருக்கும். எல்லாருமே நம்ம இமேஜினேஷனில் வந்து புக்கு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அவங்க என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்லோ பேஸ் சிட்டியில் போய் ஒரு புக் ஷாப் வச்சு
அந்த ஒரு காஃபி ஷாப், ஒரு விண்டோஸில் ஒரு ஹாட் சாக்லேட், அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்து யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த புக்கை நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். என்னென்னா அந்த புக்கு எப்படி இருக்கும், இந்த புக் ஷாப் எப்படிப்பட்ட புக் ஷாப்னா, அங்கே ஒரு லேடி யான்ஜூ, அவங்க தான் வந்து இந்த ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க ஒரு புக் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு வேலையிலேருந்து ரிலீவ் ஆகி, அதெல்லாம் அதிகமாக ஃபுல்லாக வந்து சொல்ல மாட்டாங்க, வேலையிலேருந்து ரிலீவ் ஆகி அவங்க ஒரு புக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த புக் ஷாப்பை 11 o'clock ஏதோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து காஃபி குடிச்சிக்கலாம். அப்புறமா வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஹாபீஸ் பர்சியூட் பண்ணுறவங்க. சில பேருக்கு வந்து கிராஸ் ஷெட்டிங் ஹேபிட் இருக்கும், சில பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஹேபிட் மாதிரி அவங்க வந்து வருவாங்க. இது ஒரு புக் கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். புக்கு விஷயங்கள் நம்ம புக்ஸை பற்றி இமேஜின் பண்ணுறாங்க. ஒரு நம்மளோட ஹீலிங் ஃபேஸை, நம்மளோட ஸ்லோ பேஸ்ட் வாழ்க்கையை நம்ம வந்து இமேஜின் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம இருக்கும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போமோ. நீ எனக்கு ஒரு டைம் வந்து இந்த கெஃபே கல்ச்சர் பற்றி ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சம்திங் ரிலேட்டட் டு புக்ஸ் அண்ட் கெஃபே. மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இந்த கெஃபேங்கிற பிளேஸ் வந்து ஒரு மாதிரி ஹாபீஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் மாதிரிலாம் நிறையா டிஸ்கஷனுக்குள்ள ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்ம ஃப்ரான்ஸில் தான் ஃப்ரான்ஸில் கேஃபே டே ஃப்ளோரா அப்படின் இடத்துல வந்து இந்த ஜான் பால் சார்த்ரே அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் இருப்பார். அவங்களாம் ஃபோட்டோ வரும். ஆமாம், ஃபோட்டோ வரும். அப்புறம் சைமன் டிபியர் அவங்களோட பார்ட்னர், இன்டெலெக்சுவல் பார்ட்னர்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்போ அவங்கள வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுற இடம் கேஃபே டி ஃப்ளோரா அப்படிங்கிற ஒரு புக் ஷாப். புக் ஷாப் இல்லை, அது ஒரு கேஃபே. அந்த கேஃபே இப்போ வரைக்கும் இருக்கும். அது ரொம்ப இன்டெலெக்சுவல் பீப்புள் அந்த ஒரே காலேஜில், அந்த காலேஜ் என்னென்னு கரெக்டாக பேர் தெரியல, மேபி அதை நான் மெயின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காலேஜில் படித்தவங்க வந்து யூஸ்வலாக அந்த கேஃபேயில் வந்து நிறைய பேர் வருவாங்க. அந்த கேஃபேங்கிறது வந்து ஒரு டிஸ்கோஸ்குள்ள பிளேஸாக இருக்கும், டிஸ்கஷனுக்குள்ள பிளேஸாக இருக்கும். எப்படி நம்ம சாக்ரட்டிஸ் வந்து மரத்தடி மூலம் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாரோ, இது கொஞ்சம் இதாகி ஒரு கேஃபே கல்ச்சர் மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அந்த அளவுக்கு நம்ம இது என்னென்னா அந்த ஃப்ரான்ஸில் உள்ள அளவுக்கு அது மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் மோர் ஆஃப் ஒரு டிஸ்கஷனுக்குள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு சால்டிடியூடுக்கான ஒரு இதாக தான் இந்த புக் ஷாப் வந்து மூட் இருக்கும். சால்டிடியூட் மூடாக தான் இருக்கும். இது வந்து புக்ஸை பற்றி பேசி நீங்கள் இதில் நான் அந்த 5ஆம் பக்கத்தில் இது படிச்சிங்களா தோழர் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு சால்டிடியூடுக்குள்ள பிளேஸாக இருக்கும். அந்த கிராஸ் செட்டிங் பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு ஹாபீஸ் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, அவங்க பண்ணுறக்கூடிய விஷயங்களை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு இந்த புக் ஷாப்புக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லுவாங்க, என்ன கிவ் அவே வந்து இன்றைக்கி 100 கிராஸ் செட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான திங்ஸ் நிறைய. ஆமாம், செம பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும். ஆனால் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம இருப்போம். ஆனால் காசெல்லாம் வராது. காஃபி குடிக்கணும், அப்புறமா வந்து இந்த ஹாபீஸ் பர்சியூ பண்ணுற இடம். எனக்கு இது நீ சொன்னோன்னே தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ஊர் டீ கடை செட்டப்பில் வெளியே சும்மா வந்து ஒரு புக் ரேக் மாதிரி வச்சு சும்மா ஒரு 4 பேர் வந்து அரட்டை அடிச்சுட்டு போவோம். அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து நம்ம போஸ்ட் குளோபலைசேஷன் வந்து நம்ம நாட்டில் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீ முன்னாடி ஏன்னா இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் எல்லாமே ரிட்டன் டெக்ஸ்டில் இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டாக நம்ம என்ன இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் பண்ணாலுமே நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி படித்தா தான் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வீடியோஸை பார்த்தாலே அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வந்துடுது. பட் ஸ்டில் அந்த ரீடிங் டைமில் இருக்கும்போது இருந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வந்து மோர் மீனிங்ஃபுல்லாக மக்களுக்கு இருந்ததாக நான் சில டைம் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு இருந்த பேஸ் அப்படி. இன்னொன்று அவங்க டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து டக்குன்னு ஒரு வேவ் மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்குல்ல. நம்ம வந்து இன்றைக்கி ஒன்று இன்டெலெக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணுறோம், இன்றைக்கி நீ வாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற, திடீர்னு நாளை கழித்து வந்து வேறு ஏதோ வந்து ஒரு நடிகரை பற்றியோ இல்லை ஒரு நடிகையை பற்றியோ ஒரு டாபிக் வரும்போது அதுதான் டிஸ்கஷன் பொருளாக மாறுது. கரெக்டாக இப்போலாம் வந்து நிறையா செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. நம்ம வந்து இப்போ நம்ம இந்த தெருவுக்கு வெளியே போனால் கூட 2 செலிப்ரிட்டி பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த கல்ச்சர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வந்து திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆகிறது வந்து நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன் இந்த யூடியூப் மாதிரி ஸ்பேசஸ்லாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. டிஸ்கஷன்ஸில் நடக்குது. இப்போ என்னென்னா அந்த மூவி டிஸ்கஷன்ஸ் தான் அந்த கேஃபேலலாம் நடக்குது. இப்போ நம்ம பார்க்க அந்த ப்ரூ ரூம் நடக்குது, இப்போ இந்த ரைட்டர்ஸ் கேஃபே, அங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க தான் மேக்ஸிமம் அங்கெல்லாம் உட்காராங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே அந்த கலவரமோ ஆரவாரம் ஒரு கேஃபேனா, இப்போ நமக்கு சில டைமில் இப்போ இருக்கிற கேஃபேஸ் எல்லாம் முக்கால்வாசி நல்லா ஃபேமஸாக இருந்தாலே மக்கள் நிறைய போய் அது ஒரு இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பேஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ வந்து வேணுக்குனே டீ கடை வந்து வரட்டு டீ கடையாக போட்டு வச்சிருக்கோம். டீ கூட ஒழுங்காக போடக்கூடாது, புக்கு மட்டும் இருக்கும் ப்ரோ, நீங்கள் வரலாம் அந்த மாதிரி. ஆமாம், அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணா சால்டிடியூடுக்குள்ள ஸ்பேஸாகவும் அது இருக்க மாட்டேங்குது. அதான் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது ஒரு சால்டிடியூடுக்கான ஸ்பேஸாகவும் இருக்கும். இப்போ யாராவது வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து அந்த புக்கை வந்து ரொம்ப பேஷனாகவும் பண்ணுவாங்க, பேஷனேட்டாக அதை பண்ணுவாங்க. இப்போ யாராவது ஒரு புக்கு வந்து இங்கே இல்லை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா
அவங்க வந்து அடுத்த நாளைக்கு வந்து அந்த புக்கை வந்து இவங்க அந்த ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. 4 பேர் கேட்டு வந்து அவங்க ரேக்கில் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இது அவைலபிலிட்டி இல்லையா, அந்த அவைலபிலிட்டி எப்படி கொண்டு வரலாம், இது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஓனர் வந்து இந்த புக் ஷாப் ஓனர், இந்த ப்ரோட்டகனிஸ்ட் எப்படின்னா வந்து அவங்க ப்ரைட் எடுத்துப்பாங்க. நல்ல புக்ஸாக தான் நம்ம வச்சுக்கணும், நம்ம வைக்கிற புக்ஸ்லாம் வந்து எல்லாரும் ரீட் பண்ணணும். அவங்களுக்கும் ஒரு பர்சனலைஸ் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, இவங்களுக்குலாம் இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒருத்தன், அவன் இப்போ தான் வந்து அவன் வந்து கொஞ்சம் விரக்தியில் இருப்பான். ப்ரோ நான் டாப்பராக இருந்தேன், ஒரு இளவும் புண்ணியம் இல்லை, நான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மென்ஷனில் இருக்கக்கூடியவன். ஸோ அதனால் இந்த ரெலவென்ஸிங்கிறது நிறைய இருக்கும். இதை பற்றி என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காஃபி மேக்கர் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த பையன் வந்து யூனிவர்சிட்டி டாப்பராக இருப்பான். அவனுக்கு வந்து கொஞ்சம் ரியலைசேஷன் இருக்கும், அவனுக்கு ஃபேமிலி ட்ரபிள்ஸ் இருக்கும். ஆனால் அவன் வந்து இந்த காஃபி மேக்கராக வந்து இங்கே ஒர்க் பண்ணுவான். அவங்கள சுற்றி உள்ள கதைகள், அப்புறமா வந்து அங்கே அந்த கம்யூனிட்டியில் அந்த காஃபி ஷாப்புக்கு விசிட் பண்ணுறவங்க, அது ஒரு புக் ஷாப் மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்டு. ஆனால் காஃபியும் கொடுப்பாங்க. அங்கே வந்து இருக்கிறவங்க, அவங்க பற்றி பேசுகிறவங்க, அது ஒரு கம்யூனிட்டியாக எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் பிளேஸாக அது இருக்கும். ஸோ அது ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி ரீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ராமா பார்க்குறவங்க, ஜாப்பனீஸ் அனிமே பார்க்குறவங்க, அவங்க எல்லாமே நம்ம இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணுற எல்லா புக்குமே சும்மா ஒரு 2 பக்கமாச்சும் சும்மா வாசித்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அந்த கல்ச்சரை வந்து இன்னுமே அவங்களுக்கு ரீஇன்போஸ் பண்ணும். நான் இதுக்கப்புறம் படித்த புக்கு வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு மாதிரி முரட்டுத்தனமான புக்கு. 2024 வந்து நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்கு வந்து, ஆமாம், இது வந்து ஹேண்ட் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? புக்கு பேர் வந்து த வெஜிடேரியன். புக்கு வந்து இந்த அட்டை படம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் இது வந்து ஒரு ஃபீமேல் பாடி மேலே ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பாடியை பற்றின ஒரு புக்கும் கூட தான். ஓகேவா? இந்த புக்கில் வந்து மேஜராக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, பேட்ரியார்கி, அப்புறம் வந்து ரிபலியன், அப்புறம் வந்து சொசைட்டல் நார்ம்ஸ். இது வந்து ஒரு கொரியன் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு புக்கு. ஸோ ஒரு கொரியன் ஃபேமிலிக்குள்ளே திடீர்னு ஒரு பொண்ணு வந்து வெஜிடேரியனாக மாறிடுவான். டெய்லியுமே வந்து மீட் சாப்பிட்ற ஒரு ஃபேமிலியில் திடீர்னு ஒரு பொண்ணு வந்து வெஜிடேரியனாக மாறிடுறான். இவன் வெஜிடேரியனாக மாறுறது அவங்க வீட்டில் வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகளை உருவாக்குதுங்கிறது தான். நம்ம ஊருக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து நான்வெஜ்னா எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து இது நம்ம ஊருக்கான ஒரு மூவி மெட்டீரியல் கதையாக கூட எனக்கு சில டைம் தோணும். ஸோ இந்த புக்கில் வந்து மேஜராக வந்து ஒரு 3 பார்ட்டாக இருக்கும் இந்த புக்கு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு, அதுதான் வந்து ப்ரோட்டாகானிஸ்ட் மாதிரி இருக்கும். மெயின் கேரக்டர், சென்ட்ரு கேரக்டர் அதுதான். அது ரொம்ப பேசிட்டுலாம் இருக்காது ஸ்டார்டிங்கில் எல்லாம், ரொம்பலாம் அதோட கான்வர்சேஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பொண்ணு ஒரு டெசிஷன் எடுத்தோடனே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அதுக்கு ஜஸ்ட் உன்னோட மீல் வந்து வெஜிடேரியனாக மாறுது. அதை வச்சு அவன் வந்து பேட்ரியார்கியை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு பெண் உடல் மேலே ஆண்களுக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் பெண்கள்னாலேயே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சொசைட்டியில் இருக்குதுங்கிறத யூனிவர்சலாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு தீம் இது வந்து நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சரில் வாங்கியிருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி பொயட்டிக் ப்ரோஸ். இது ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லாங்குவேஜ், ஆனால் ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்லோ ரீட். நீ பொறுமையாக அதை வாசிச்சேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நான் உதாரணத்துக்கு இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம பாரசைட் படம்லாம் பார்ப்போம்ல, படமாக வந்து உனக்கு ஒரு வீட்டில் ஒரு 2 ஃபேமிலி, ஒரு பணக்கார ஃபேமிலி, ஒரு ஏழை ஃபேமிலி. இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த வந்து ரொம்ப சட்டிலாக வந்து போயிட்டே இருக்கும். இவனோட லைஃப் ஸ்டைலில் ஒன்று இருக்கும், மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்சது வந்து ஒரு ரிச் சொசைட்டிக்கு இன்றைக்கி வந்து பரவாயில்ல, ஸ்கைலாம் க்ளீன் ஆகி நல்லா இதாகிருச்சு அப்படின்னு இருக்கும். ஒரு புவர் சைடில் இருக்கிறவனுக்கு வந்து மழையெல்லாம் தேங்கி அவன் வீட்டுக்குள்ளே வந்துருக்கும். ஒரே மழை ரிச்சுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும், புவருக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்பர்களே, வேலைச்சேரியும் பள்ளிக்கரணையும் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண நம்பர்களே. ஹேண்ட் கேங் எழுதுனா த வெஜிடேரியன். இது 2ம் நான் வாசித்தேன். இந்த 2 புக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஓகே, இது அடுத்த புக் வந்து த கேமகோவா டைனர். த கேமகோவா ஃபுட் டிடெக்டிவ்ஸ். ஓகே, இந்த புக்கு வந்து மறுபடியும் அட்டை படங்களோட ஒரு ஃபெட்டிஷில் வந்து நான் வாங்கின புத்தகம் தான். ஸோ இந்த புத்தகம் நான் இந்த 2 புக்கு தான், ஹிம்டாங் புக் ஷாப்பும் சரி, த கேமகோவா ஃபுட் டிடெக்டிவ்ஸும் சரி, நான் 2மே அந்த கொச்சினில் நான் சொன்ன லூலு அங்கே மாலில் கிராஸ்வேர்ட்ஸில் தான் வாங்கினேன். சாரி, நான் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த புக்கோட இதில் வந்து என்னென்னா, யூஸ்வலாக வந்து எராட்டிசிசம்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? எராட்டிசிசம் வேறு, அந்த பானுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக?
இதில் வந்து அந்த எராட்டிசிஸ்ட்டை வந்து நல்லா ஹைலைட் பண்ணிப்பாங்க. எனக்கு என்னென்னா, நான் ஹானஸ்ட்டாகவே சொல்கிறேன்ல, இப்போ என்னோடய ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எராட்டிக் ஸ்டோரிஸ் நிறையா வாசித்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டோரிஸ்க்கான ஆள், எல்லாருமே இருக்கிறது தான், நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டோரியவே ஒருத்தன் வந்து இந்த அண்டர்லைங் கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி பயங்கர மைண்ட் பிரேக்கிங்காக இருக்கும். இதே கதையை தான் நம்ம வேறு மாதிரியும் வாசிச்சிருக்கோம். இதே கதை வந்து நமக்கு வந்து வேறு விதமான ஒரு எமோஷனை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஆனால் அதே கதையை இப்போ இன்னொருத்தன் வந்து ஒரு பொண்ணு பெர்ஸ்பெக்டிவில் உட்காந்து அதோட சைக்காலஜிக்கல் டெப்த்தை சொல்லும்போது அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஆகா இதுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல அப்படின்றது உனக்கு வந்து பயங்கரமாக தோணும். இந்த கெமகோவா ஃபுட் டிடெக்டிவ்ஸ் நம்பர்களே, இது வந்து அட்டைப்படங்கள் வகையில் அதை வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஜூம் அப்படி பண்ணி வந்து நிற்கும். ஸோ இந்த கெமகோவா ஃபுட் டிடெக்டிவ்ஸ் என்னென்னா, இங்கே கெமகோவா டைனர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே எப்படின்னா வந்து இந்த ஆள் வந்து எப்படி இருப்பான்னா, இந்த ஆளுக்கு காசும் வேணுமா, எப்படி காசு வருது இதெல்லாம் தெரியாது. சரியா? இவங்க வந்து ஃபுட் டிடெக்டிவ்ஸ். ஒரு அப்பாவும் ஒரு ஃபுட் டிடெக்டிவ்னா சொல்கிறேன். இப்போ ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும், அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப மைல்டாக ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்டிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சின்ன வயசுலையோ நீங்கள் ஏதாவது சாப்பிட்ட ஃபுட்டை நீங்கள் எப்படி ரீக்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து எங்களை அணுகவும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க வந்து சிஐடி மாதிரி எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு ஊருக்கு ஓரத்தில் இருப்பானுங்க. ஸோ என்னென்னா, இந்த ஒவ்வொரு மக்களும் வந்து அதை வந்து தேடி கண்டி போவாங்க. எப்படின்னா அந்த பப்ளிஷர்கிட்ட அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இதை பார்த்தோ எப்படியோ வந்து இவங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. இவங்களை ரீச் அவுட் பண்ணும்போது அந்த அப்பா பொண்ணுகிட்ட எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் நான் வந்து இந்த இருக்கும்போது நான் சாப்பிட்டேன், இந்த ஊரில் இருக்கும்போது நான் சாப்பிட்டேன், அப்புறமா நான் சிட்டி பக்கம் மூவ் ஆகிட்டேன். இது இருக்கிற இடம் வந்து கொயாட்டோ அப்படிங்கிற ஊர், கியோட்டோ. நான் சிட்டி பக்கம் மூவ் ஆகிட்டேன். இப்போ வந்து எனக்கு அந்த சின்ன வயசில் அந்த சாப்பிட்டோட நாஸ்டால்ஜியா ஃபீல் வந்து இருக்குது, அந்த ஃபுட் இருக்குது. ஸோ அது எனக்கு எப்படி வந்து நான் போய் எனக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, இந்த ஃபுட்டை நான் சாப்பிடணுன்னு. ஃபஸ்ட் இங்கே போன உடனே அன்னைக்கு என்ன ஸ்பெஷலோ அதை வந்து அங்கே இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அது சில நேரங்களில் ஒரு டீயாக இருக்கும், சில நேரங்களில் சம் டிஷ்ஷாக இருக்கும், ஃபுல் பிளாட்டர் டிஷ்ஷாக இருக்கும், அதை வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு 2 நாள் கழிச்சு வாங்க, நான் அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி வைப்பேன்னு இந்த அப்பா சொல்லுவார். இந்த பொண்ணு வந்து டிடெக்டிவ்ஸ்க்கு மாதிரி எழுதும், இந்த என்னெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் எழுதிக்கணும். இந்த ஃபுட்டு நான் இங்கே சாப்பிட்டேன், இந்த டைமில் எனக்கு இந்த ஃபீலை கொடுத்துச்சு, இந்த ஃபுட்டுக்கு வந்து இந்த டேஸ்ட் இருந்துச்சு, இதை எங்கள் அம்மா கொடுத்தாங்க, இது அங்கே ஒரு பாட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு புக்கா இல்லை எப்படி? இது வந்து எப்படின்னா ஃபுட்டால் வரக்கூடிய எமோஷன்ஸை செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு புக் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மேகியோட டேஸ்ட் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இருக்க மேகி டேஸ்ட்டுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வந்து இது ஏன்னா அதில் லெட்டு கலக்கலை. அப்புறம் அடுத்த கதையில் என்ன போனோம்னா வந்து இது மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்கும், ஒவ்வொரு ஃபுட் ஃபீல். நான் வந்து உங்கள் ஊரில் நீ வந்து சின்ன வயசில் ஒரு சாப்பாடை சாப்பிட்ருப்ப, அந்த சாப்பாடு இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது, அதுக்குள்ளே நீ என்ன ஃப்ளேவர் போகுதுன்னு தெரியாது உனக்கு. அப்போ வந்து அதை பற்றி எடுக்கணும். இப்போ சில விஷயம் என்னன்னா, அவர் வந்து அப்புறமா வந்து அந்த ஃபுட்டை வந்து கொடுத்துருவார். அப்போ அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அவங்க சாப்பிடும்போது இவர் பார்ப்பார் அவங்க அந்த ரெக்ரியேட் பண்ணுறது எப்படின்னு. அப்புறம் பார்க்கும்போது அவங்க இல்லையாங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு கண்ணு கலங்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸ் வரும். சில பேருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் உஸ்தாத் ஹோட்டல் உஸ்தாத் ஹோட்டல் எமோஷன் மாதிரி இருக்கும். நான் வந்து இது புக்கை படித்து முடித்த பிறகு த மிட் நைட் டைனர் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன். அதுவும் இந்த மாதிரி தான், ஒரு ஃபுட்டை பேஸ்டான ஒரு ஃபுட் எமோஷன் இருக்கும். ஒரு மிட் நைட் 12 மணிக்கு அப்புறம் தான் ஒரு டைனர் பண்ணேன். நான் அப்போ அந்த மிட் நைட் டைனர் பார்க்குறப்ப வந்து இந்த டிடெக்டிவாக இருப்பார் இல்லையா, அவர் ஃபேஸை வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு ஸ்ட்ரைக் ஃபேஸ் மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து கேட்டு ஓகே இதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு. அவரோட பேர் தான் நகமுரானதும் வரும். ஸோ அவர் வந்து சம்மந்தப்பட்ட புக்கு தான் வந்து த கொமகாவா ஃபுட் டிடெக்டிவ்ஸ். இதை கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுவேன். ஃபுட்டு, அப்புறமா ஒரு ஸ்லோ பேஸ். ஆத்தர் பேர் வந்து ஹிஷாஷி கஷிவாயி அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஜாப்பனீஸ் பெஸ்ட் செல்லர் புக்ஸில் ஒன்று. இது நீங்கள் எங்கே ஆனாலும் பார்த்துருவீங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் புக் ஷாப்பில் விருப்பப்படுறவங்கன்னா பாருங்க, இல்லாட்டா பிடிஎஃப் கிடைக்காது. அப்புறமா சிமிலர்லி அந்த புக்கு வாசிச்சு நல்லா இருந்ததுனால நான் இங்கே இருக்கக்கூடிய வேளச்சேரி ஃபீனிக்ஸில் இருந்து இந்த புக்கை வாங்கினேன். சேம் ஆத்தர் இது ஹிசாஷி கஷிவாயோட இன்னொரு புக், த ரெஸ்டாரண்ட் ஆஃப் லாஸ்ட் ரெசிபேஸ். இதை நான் இன்னும் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து அவங்களோட கண்டினியூஷன். இதுவும் வந்து மறுபடியும் அட்டைப்படம் அழகியல்னால வாங்கின புத்தகங்கள்.
ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜப்பனீஸ், கொரியன், அப்புறமா ஒரு ஸ்லோ பேஸ்ட் லைஃப். இந்த மற்ற 3 புக்குகளும் ஸ்லோ பேஸ்ட் லைஃப். அப்புறமா த வெஜிடேரியன் அப்படிங்கிற புக் வந்து ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியில் ஒரு ரெவலியஸாக இருக்கக்கூடிய ரெவலியஸான உமன் இருக்கிற அது இண்டன்ஸான புக். அது ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னிங் புக். அது கொஞ்சம் கொஞ்சம் லைக் இஸ் ஒரு பொயட்ரி ப்ரோஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்லோ ரீட், பட் அது வந்து ஸ்லோ பர்னர்னு கூட சொல்லலாம். அது கொஞ்சம் வாசிச்சுட்டு நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு வாசிக்கணும். இல்லை, பேஜோட ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ வந்து விறுவிறுன்னு தான் போகும். ஓகே, பட் வந்து ஆனால் நீங்கள் வாசிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு திரும்ப வாசிக்கலாம். ஏன்னா டெப்த்தாக இருக்கிறதுனால அதுக்குள்ள ஸ்பீட் ரீட் பண்ணுறோம். அதுக்குள்ள டைமை கொடுத்தீங்கன்னா அதை டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ள அதை புக்கை கூட அந்த பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற இது வந்து கண்டிப்பாக புக் ரிவ்யூ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் இல்லை. நாங்கள் வாசித்த எல்லா புக்குமே இதுதான். ஆமாம், இது புக்ஸ் தட் வி ரெட். ஆமாம், இது வந்து இன்னொன்று எப்போவுமே வந்து நான் வந்து ஒன்று பிலீவ் பண்ணுறது என்னன்னா, புக்ஸை சினிமா மாதிரி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா வந்து சினிமாவே அப்படி பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா இல்லை. ஒரு புக்கில் நம்ம வந்து ஒரு லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி தான் அவ்வளோ ட்ராவலு. அது வந்து ஒன்று இருக்கும்ல, நீ வந்து புக்கில் இருக்க எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு 4 வார்த்தை உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் புக்கோட ரீடிங்கோட இதுவே. நீ வந்து ஒரு ஜேர்னிக்கு போகிற மாதிரி தான். ஒவ்வொரு லைனாக நீ வந்து படிக்கட்டாக ஏறி போகிறது தான் வந்து புக்ஸ். நீங்கள் ஸ்லோ பேஸ்ட்டாக அந்த புக்கோட ஃபீலை நீங்கள் இது பண்ணால் இந்த புக்ஸ் எல்லாம் வாசிக்கலாம். உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்போ தான் ஸ்டார்டராக என்ன இருக்குங்கிறதுக்கு அந்த வெஜிடேரியன் தவிர மற்ற புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸி ரேட்டு. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டர் டு த புக் ரீடிங்னா நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். டு ரீட் ஃபிக்ஷன் தான், அது மாதிரி ஈஸி ரீட்ஸ் தான். ஸ்டாய்சிசமில் சொன்ன மாதிரி தான், எல்லாமே பை ஹேபிட் தான் நீ வந்து பண்ண முடியும். ஸோ புக் ரீடிங்கும் ஒரு ஹேபிட்டாக நீ ஆக்குறது தான் உன்னோட சேலஞ்சே. நீ வந்து நான் வந்து 30 புக்கு வாசிக்க போகிறேன் ஒரு வருஷத்துக்கு, இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு புக்கு வாசிக்க போகிறேங்கிறது ஒரு அன்ரியலிஸ்டிக் கோல் ஒன்று. அப்படின்னா நீ வந்து ப்ராசஸ் வந்து என்ஜாய். புக் ரீடிங்கோட இதே போயிருது. நீ அத்தனை புக்கு வாசிச்சு என்ன பண்ண போகிற? யாருக்குமே அத்தனை புக்கு ஞாபகமும் இருக்க போகிறதில்ல. அப்படி இருந்தாலும் உனக்கு அதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது தான். இப்போ சில பேருக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் தேவை, சில பேருக்கு அது ப்ளஷராக இருக்கலாம். உங்களோட ப்ளஷராக என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு பியர் ப்ரெஷருக்கு பண்ணி நான் வந்து கொஞ்சம் நம்மளை இன்டலெக்சுவலாக காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறத விடைக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ரீடாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாசிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் புக்கை பற்றி படிக்கிறது. இப்போ இந்த ஒரு குயிக்காக ஒரு ரீலில் நான் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு தந்துடுது, நான் ஏன் புக்கை வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் புக்கை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் அது கொடுக்குற ப்ளஷர் என்னென்னு. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் ரீட்ஸ் இந்த புக்ஸ். ஒரு 3 புக்ஸ் சொன்னது கம்ஃபர்டபுள் ரீட், அனதர் ஒன்று இன்டென்ஸ் ரீட். நீங்கள் நைட்டு தூங்கும்போது கூட வாசிச்சு படுக்கும்போது ப்ளசண்ட்டாக தூங்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் நான் அந்த புக்ஸ்லாம் நான் ரீட் பண்ணேன். அது நல்லாவும் இருக்குது. ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வீடியோ ரிவ்யூஸை வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸாக பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இன்பாக்ஸில் எல்லோரும் மேபி அவங்க வாசித்த ஒரு நல்ல புக்ஸை கூட கமெண்ட் பண்ண சொல்லலாம். ஆமாம், நமக்குமே வந்து அந்த சஜஷன் தேவைப்படுது. நம்ம வாசிக்கிறது வந்து ஒரு டைரெக்ஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக வாசிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க மேபி கமெண்ட் பண்ணால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் நான் கம்ஃபர்ட் ரீட்ஸாக சொல்கிறது. இப்போ இந்த ரீட்ஸாக சொல்லும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ண லைக்கோ சப்ஸ்கிரைப் ஷேரோ பண்ணுறதோடையும் கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது ஒரு புக் கம்யூனிட்டியாவோ அது ஒரு நல்ல டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற கம்யூனிட்டியாவோ அது வந்து பில்ட் ஆகும். அந்த மாதிரி விருப்பப்படுறதா எங்களோட விருப்பம் கூட. ஸோ அது அந்த ஆங்கிளில் நம்ம இதை அணுகலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அண்டில் தென் பபாய். நான் எதுக்கிட்ட உங்களுக்கு அண்டில் தென். ஆமாம், சரி, ஓகே, தேங்க்யூ, பை.